வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபூத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை வச்சிருக்கேன். நயன்தாரா அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் பியாண்ட் த ஃபேரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கல்யாண வீடியோலாம் வெளியாச்சு. அதுல நிறைய பிரச்சனைகளும் ஆச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பெருசா பேச வேண்டியது இந்த ராக்காயி அப்படின்ற படத்தை பத்தி தான். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ராக்காயி டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு கொண்டாட்டம். அண்ட் செந்திலோடைய இயக்கத்திலும் திரைப்படம் வந்திருக்கு, கோவிந்த் வசந்தோடைய இசையில. ஆக்சுவலாவே இந்த டீசரை பார்த்த எல்லாருமே நயன்தாரா இப்படி எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரிசையாக அவங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சட்டிலாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு சீனில் சின்னதாக அவங்க ஆக்ஷன் பண்ணாலே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம கிட்டத்தட்ட அசுரன் படத்தை எப்படி பார்த்தோமோ அதோடைய ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி இருக்கும்பான்ற மாதிரி ரொம்ப ரகடான ராவான ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த டீசர்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இதுக்கப்புறமா அவங்களுடைய கைவசம் நிறைய திரைப்படங்கள் இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மூக்குத்தி அம்மன் 2 இருக்கட்டும், இப்படி நிறைய படங்கள் இருக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த திரைப்படம் இருக்கணும். கண்டிப்பா இந்த திரைப்படத்துடைய தெலுங்கு ரைட்ஸ் தெலுங்கு நல்லாவே போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஜ்குமார் பெரியசாமியோடைய இயக்கத்துல அமரன் படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ ஒரு மேட்டரா சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஃபிளேவர் இருக்கும்ல, அந்த ஃபிளேவரே இல்ல இந்த படத்துல அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய திரைப்படங்கள் சிவகார்த்திகேயன் எல்லா சீன்ஸ்லயுமே காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். கிளைமேக்ஸ்ல கூட முடியும் போது காமெடியை போட்டு முடிச்சிருவாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல நிறைய காமெடி சீன்ஸை எடுத்தாங்க. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே நிறைய காமெடி சீன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்தோம். பட் அந்த படத்தை நாங்க பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீலே இல்லை. சிவகார்த்திகேயனுடைய காமெடி மட்டும் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால அந்த காமெடி எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கணும். அப்படி ஒருவேளை அது காமெடி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படமா கொடுக்கும்போது அதோடைய தாக்கம் குறைஞ்சிரும் அப்படின்றதுனால நிறைய காமெடி சீன்ஸை கட் பண்ணி தூக்கியிருக்காரு டைரக்டர் அப்படின்ற விஷயத்த அவரே சொல்லியிருக்காராம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் வெறும் காமெடி அண்ட் ஆக்டரா இருந்தவர் இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உயர்ந்திருக்கிறதுக்கு இந்த அமரன் திரைப்படம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நயன்தாரா திடீர்னு ஒரு போஸ்டை போட்டு அதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த போஸ்ட் யாரை பத்தினும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ், தனுஷை தாக்குற மாதிரியான ஒரு போஸ்டை போட்டு விட்டாங்க. அண்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டு தீயா பரவிக்கிட்டு இருந்துச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய இன்டர்வியூஸ்லாம் தனுஷ் அவர்கள் பார்த்துருக்கோம். இப்படிதான் எதிர்நீச்சல் படத்துல நயன்தாரா வந்து டான்ஸ் ஆனதுக்கு அவங்க காசே வாங்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஆவணப்படம் ஒன்று வரும்போது மட்டும் ஏன்பா இப்படி காசு கேட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் கேட்க அதை மீம்ஸ் ஆக அப்படின்னு சொல்லி செம்ம ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ஆவணப்படம் ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இழுத்ததுக்கு காரணமே தனுஷ் அவர்களும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி அவங்க நிறைய படத்துடைய பிடிஎஸ் ஷார்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்களே, அப்படி ஒன்று தனுஷ் அவர்களுடைய தயாரிப்புலையும் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறதுக்காக கேட்டே இருந்தோம், அது இழுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் இதை மீமா போட்டதுனால கோலிவுட் இண்டஸ்ட்ரியே கொஞ்ச நாளைக்கு கொழுந்து விட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் விடுதலை 2 விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. எல்லாரும் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்திருக்கிறதுக்கான காரணம் ஆல்ரெடி பார்ட் 1 செம்ம சூப்பர் ஹிட். ஸோ இதனாலேயே இந்த பார்ட் 2க்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தினம் தினமும் அப்படின்ற ஒரு பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையிலையும் குரல்லையும் ரிலீஸ் ஆகி அது சக்கப்போடு ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்க, ஆல்ரெடி விடுதலை படத்துல நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்னோட நடந்தா அப்படின்ற சாங்க பாடினது தனுஷ் அவர்கள் தான். என்னதான் அவருக்கு வந்து இயக்கத்திலையும் நடிப்புலையும் ரொம்ப பிஸியா இருந்தாலும் அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் நண்பர்கள் யாராவது கேட்டாங்கன்னா உடனே நான் பாடித்தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வெற்றிமாறனுடைய இந்த திரைப்படம், அதாவது விடுதலை 2 திரைப்படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த பாட்டையும் அடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம். ஆல்ரெடி நிறைய பாட்டு விடுதலையிலே ஹிட்டு, இப்போ பார்ட் 2லையும் நிறைய பாட்டு ஹிட் ஆக போதுப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is back from Vijay Sri. Take care.